ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மார்கழி மாதம் 22ஆம் நாளான இன்று நாம் பார்க்க இருக்கும் பெருமாள் கோயில் சிவகங்கை மாவட்டம் காரக்குடிக்கு அருகில் கண்டனூரில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாளின் சிறப்பு பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளின் பார்வையானது நம்மீது பட்டாலே போதும், நமது அனைத்து வித துன்பங்களும் கவலைகளும் தீர்ந்துவிடும். இப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திருப்பதி பெருமாள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய ஸ்ரீனிவாச பெருமாள் தனக்கு இங்கு ஒரு கோயில் கட்டுமாறு கட்டளையிட்டார். அதன்படி உருவானதுதான் இந்த திருத்தலம். இதை பெரிய பெருமாள் கோயில் என்று அழைக்கின்றனர். ஸ்ரீதேவி பூதேவியுடன் கிழக்கு நோக்கி சங்கு சக்கரத்துடன் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள். இவரது கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தால் போதும், தீராத வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அலமேல் மங்கை தாயார், ஆண்டாள், ஹனுமன், சக்கரத்தாழ்வார், கருடன் சன்னதிகள் இங்கு உள்ளன. வைகாசி விசாகத்தில் கருட சேவை, ஆவணியில் திருக்கல்யாணம், வைகுண்ட ஏகாதசி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சமயம் கிடைக்கும்போது காரக்குடியிலிருந்து அறந்தாங்கி செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கண்டனூரில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் உடனுரை ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.